நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே இந்த வருடத்தின் வாக்குத்தத்த செய்தியை தியானித்து வருகிறோம். 2025 புது வருட வாக்குத்தத்த செய்தி 5 keys to success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். இந்த வருட வாக்குத்தத்தம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். இந்த தலைப்பின் கீழே 5 சத்தியங்கள். முதலாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. இரண்டாவது ப்ரீசெப்ட்ஸ், கற்பனைகள். மூன்றாவது பாத்வே, பாதை. நான்காவது ப்ரொலிஃபரேஷன், பெருக்கம். ஐந்தாவது பீப்புள். 5 keys to success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். இதில் முதல் 4 குறிப்புகளை தியானித்து 5வது குறிப்பை தியானித்து வருகிறோம். 5வது பீப்புள், மனிதர்கள். அதன் முதல் பகுதியை கடந்த வாரம் தியானித்தோம். இந்த நாளிலே தொடர்ந்து அதை தியானிப்போம். சாலமோன் 1 ராஜாக்கள் 3:4-14. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆகவே சாலமோன் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று ஒரு பலி செலுத்தினா போதும் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போ இருக்கிறதுல 2000 நோட்டு இருக்குதா இல்லையா? இப்போ 500 தான் இருக்குதா? சரி, ஒரு 500 ரூபாய் நோட்டும் 1 ரூபாய் நோட்டும் பேசி நினச்சோம். யாரோ பேசினிருந்தா? 500 ரூபாய் நோட்டும் 1 ரூபாய் நோட்டும். 500 ரூபாய் நோட்ஸ். இந்தியா பூரா போனேன், தாஜ்மஹால் பார்த்தேன், டெல்லி போனேன், பாம்பே போனேன், மும்பை, கொல்கட்டா, எல்லா இடமும் பார்த்தேன். அப்படியா? 1 ரூபாய். நீ எங்கெல்லாம் போன? நான் எங்கே போனேன்? ஒவ்வொரு வாரமும் ஒரு பெந்தகோஸ்ட் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். நாவா இந்த 1 ரூபாய் எங்கெல்லாம் சுற்றின்னு வருதான். இந்த வாரம் இந்த சபையில் போடுறாங்களாம், அது எங்கன்னா அடுத்த வாரம் ஒன்று இங்கே ரவுண்ட் அடிச்சுன்னு வரேன். சரியா? அங்கேவே சாலமோன் ஏதோ ஒரு பலி செலுத்தினா போதும். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்து. சரியா? என்னாச்சு? இப்படி 1000 பலிகளை செலுத்தின போது என்ன நடந்தது? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில். வேற எங்கன்னா வந்தாரா? வேற எந்த ஊர்லன்னா வந்தாரா? ஏன் கிபியோனில் வந்தார்? கிபியோனில் என்ன நடந்தது? ஆண்டவருக்கு பலி செலுத்து, ஆண்டவரை கனம் பண்ணினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் தேவன் சொன்னார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறார் ஆவியோடும். இப்படிப்பட்டவர்கள் தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். யார் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை கனம் பண்ணும். ஆகவே ஆண்டவர் விரும்புகிறதை சாலமோன் செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்குறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ விரும்புகிறது என்ன? நான் விரும்புகிறதை நீ செய்த. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு?
व्यसनமாகியும் அல்ல, கட்டாயத்தினாலும் இல்லை, தன் மனதில் அப்படின்னா மனப்பூர்வமாக தன் மனதில் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் இவன் ஆண்டவருக்கு பிரியமானதை நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சரியா? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன இருக்கும்? இன்றைக்கி ராத்திரி நம்ம இடத்துல நீ விரும்புகிறதை கேளுன்னா லிஸ்ட்டில் என்ன இருக்கும்? லிஸ்ட்டில் என்ன இருக்கும்? இப்போ நான் சொல்கிறேன்னு இன்றைக்கி ராத்திரி வரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்படியே எடுப்பா, பேப்பர் எடுப்பா. ராத்திரி வரப்போகிறாரா ஆண்டவர், கேட்க போகிறாராம், நீ விரும்புகிறது என்னிடத்தில் இல்லை. இன்னும் கடகடன்னு என்ன எழுத போகிறோம்? என்ன எழுத போகிறோம்? இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சு என்ன எழுதுவீங்கன்னு. இங்கேருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். யார் யார் என்ன எழுதுகிற மாதிரி இருக்கிறாங்க. சில இது நம்ம ஆவியிலே உணரலாம். அதுக்கு அப்படி பார்த்துருக்கீங்களா? இயேசு ஆவியிலே வசனம் இருக்குதா இல்லையா? யாரும் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. அவருக்கு எப்படி தெரிதான்? இயேசு ஆவியிலே உணர்ந்து இப்போ பார்க்குறேன், எனக்கு ஆவியிலே தெரிதா? இன்றைக்கி ராத்திரி வந்தால் என்ன இருக்கும் லிஸ்ட்டில்? அதற்கு சாலமோன், என் தகப்பனாக தாவீது என்னும் உம்முடைய அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக அப்படியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் இருக்க ஒரு குமாரனை அவருக்கு இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் அது அடியானே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆகவே அதான் நாம் இந்த 5வது குறிப்பில் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? மாம்சமான ஒருவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பெருமை. நானோ வென்றால் எல்லாம் எனக்கு தெரியும், சுமார் எல்லாம் எனக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு உதவியே செய்ய முடியாது. இந்தாங்க இப்படி எல்லாம் எனக்கு தெரியும், இப்போ அமைதியாக அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? எல்லாம் எனக்கு தெரியும்னு போயிட்டு நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் எவன் பெரியவன்? சிறு பிள்ளையை போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தில். அதான் சொல்கிறான், ஒன்றும் சிறு பிள்ளை கிடையாது ஆக்சுவலி, ஆனால் தன்னை தாழ்த்துறான். நானும் வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்குக்கு உட்படாததும் அது திரளான ஜனங்கள் உம்முடைய ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே கேட்டதுன்னா உமது ஜனங்களை என்ன செய்யணும்? நியாயம். சரி, யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. நான் சிங்காசனத்தில் இருக்கும்போது ஒருவருக்கும் என்ன நடக்கக்கூடாது? அநியாயம். நன்மை தீமை இன்னதென்று என்ன செய்யணும்? வகையாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் தீமை பார்த்தா நன்மை மாதிரி நாடகம் போட்டுன்னு இருக்கும், வேஷம் போட்டுன்னு வரும். தீமை எப்படி வேஷம் போட்டுன்னு வரும்? அது வகையறுக்கணும். நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இறுதி தந்தரும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே? சரியா? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அதுதான் இன்னைக்கு கேள்வி. நாம் கேட்கிற காரியங்கள் ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறதா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்.
ஆனால் பண்ணுற ஜெபம் மனுஷ பார்வைக்கு இல்லை, யாருடைய பார்வைக்கு? அவருடைய பார்வைக்கு அது எப்படி காணப்படுகிறது? ஏன்னா ஆண்டவர் எல்லோருடைய இருதயத்தின் ஆழங்களை இருக்கிறார். ஒருத்தர் வந்தாராம், ஐயா என் கை பயங்கரமாக வலிக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கை நல்லாகணும். ஏன்ப்பா? இல்லை நாளைக்கு ஒருத்தனை போய் கொலை பண்ணணும், காசு வாங்கியிருக்கிறேன் நான். அவர் கை நல்லாகணுமா? கை நல்லா ஆண்டவர் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கை ரொம்ப வலிக்குது. என்னப்பா? இல்லை காசு வாங்கியிருக்கிறேன். எதுக்குப்பா? நாளைக்கு போய் ஒருத்தனை கொலை பண்ணுங்க ஐயா, ஜெபம் கை வலிச்சா என்னால் பண்ண முடியாது ஐயா. நோக்கம் என்ன? நீ கேட்குற சரி, கை நல்லா ஆகணும்னு கேட்குற, ஆனால் உள் நோக்கம் என்ன? கை நல்லாலாம் என்ன பண்ண போகிற நீ? இது வேணும் அதை வேணும், அதை கேட்குறத ஆண்டவர் கொடுத்தா அதை வச்சு என்ன செய்ய போகிற? அதையும் ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த இருந்தது. சரியா? ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, இதை நல்லா கவனிங்க, நீ என்ன நான் கேட்கல நாங்கள் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளாக இருந்தால் அதை கேட்டிருப்போமான்னு பார்த்துங்க. நம்மளாக இருந்தால் எதை கேட்கலன்றது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நீ கேட்கலையே, நீ கேட்காதது கூட ஆண்டவருக்கு என்ன வருது? சந்தோஷத்தை. கேட்காதது கூட ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. நீ என்னென்ன கேட்கல நல்லா பாருங்க. நம்மளாக இருந்தால் அதை கேட்டிருப்போமா? அதுதான் கேள்வி. சரியா? ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், அந்த லிஸ்டில் இல்லை, நீடித்த நாட்களை கேளாமலும், அது சொல்லி காட்டுறாரு. நீ இதை கேட்கல, ஏன் அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? மீதி பேர்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கிறாங்க? யாருக்கும் சீக்கிரம் போகணுன்ற ஆசையே கிடையாது. யாருக்கும் போவோம், உலகத்தில் ஜனத்தொகை 800 கோடி ஆயிடுச்சே, கொஞ்சம் கம்மி பண்ணுவோன்ற ஆசையே கிடையாது. பலிக்கு பெருகுவோம். நீ உனக்கு நீடித்த நாட்களை இல்லாமலும். ரெண்டாவது என்ன கேட்கலன்றார்? ஐஸ்வர்யத்தை கேளாமலும். அதை நல்லா தியானித்து பாருங்கள். இதை நல்லா தியானித்து பாருங்க. இன்றைக்கி லிஸ்ட்டை கொடுத்தா முதல் நம்பர் 1 என்னவாக இருக்கும்? நம்ம லிஸ்ட்டை கொடுத்தா முதல் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? முதல் பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு அமைதி வருதா இல்லையா? இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டா இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. உணவும் உடுத்த உடையாமல் இருந்தால் என்ன செய்யுங்க? இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் கொண்டு போவதும் இல்லை. போதும் என்ற மனதினுடைய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஐஸ்வர்யத்தை கேளாமலும். சரி, மூணாவது, முதல் 2 தான் ஃபெயில் ஆகிட்டோன்னு வைங்க. மூணாவது பாஸ் ஆகிறோமா? மூணாவது என்ன? உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். இதில் பாஸ் ஆகிறோமா? ஆண்டவரே அவனை ஒரு வழி ஆக்கிடும், அவனை விடாதீங்க. அவன் போகிறான் பாருங்க, அந்த லாரி ஒன்று வந்து அவனை அடிக்கட்டும், அவன் கை கால் ஒழிஞ்சு உட்காந்து இருக்கட்டும். உள்ளுக்குள்ளே வாயில் சொல்லனாலும் உள்ளுக்குள்ளே நான் போனானா இருக்கிறானா? என்னாண்டவர் இன்னும் சுற்றின்னு இருக்கிறான் அவன். உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். 3 பாயிண்ட் சொல்லி ஆண்டவர், நான் ஆண்டவர் சொல்லி காட்டுறார். ஆண்டவர் சொல்லி, நீ நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த 3 சொல்கிறாரு? மீதி பேர்லாம் எதை கேட்டுன்னு இருக்கிறாங்க? அதுதான் அங்கே வந்து பரலோகத்துக்கு போயினே இருக்குது, ஜபம் போயினே இருக்குது. என்ன கேட்டுன்னு வராங்க? நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பலனை கேளாமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறது ஏற்ற ஞானத்தை உனக்கு
வேண்டிக் கொண்டபடியினால் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். உம்முடைய ஜனத்தை நான் என்ன செய்யணும்? நியாயம் சார், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டபடியினால். ஒரு இடத்துல ஒரு தேவதூதன் தோன்றி ஒருத்தன் கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? ஏராளமான பணம் வேணுமா, ஏராளமான ஞானம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். சரியா? இவன் சுற்றி அவன் நண்பர்கள்லாம் இவன் என்ன கேட்க போகிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் யோசித்து பார்த்து ஞானம் வேணும்னு சொன்னான். சரியா? சரி, இந்தா உனக்கு ஞானத்தை தரேன்ட்டு போயிட்டான். இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும், ஏய் இப்போ தான் ஞானம் ஃபுல்லாக உனக்கு ஞானம் வந்து இறங்கி இருக்கிறதே, இப்போ இந்த ஞானத்தை வச்சு ஏதாவது பேசு, இவ்வளோ ஞானம் வந்திருக்குதே உனக்கு, சொல்லு, எங்களுக்கு ஏதாவது சொல்லு, இந்த ஞானத்தை வச்சு இந்த ஞானத்துலேருந்து ஏதாவது ஒன்று பேசுன்றாங்களாம், சொல்லு, நாங்களும் அந்த ஞானத்தை. ஞானம் நிரம்பி வாயை திறந்து என்ன சொன்னான்னா, நான் பணத்தை கேட்டிருக்கணும். நான்ற ஞானம் வந்து இறங்கினோடனே இப்போ தான் உனக்கு உதிக்குதா? என்ன உதிக்குதான்? ஞானம் உதயம். ஞானம் உதித்து என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன கேட்டிருக்கணுமா? பணத்தை கேட்டு. ஆகவே நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாம், உன் சத்துருக்களின் புராணனே கேளாம். நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரித்து ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் என்ன நடந்துச்சு? உன் வார்த்தைகளின்படி செய்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தன்னை. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின். இது உனக்கு முன்னாடியும் யாருக்கும் அந்த ஞானம் கிடையாது, உனக்கு அப்புறம் இந்த மாதிரி ஞானம் யாருக்கும் அந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன். அதோடு நின்னாரா? இதுவும் இன்றி நீ ஒழுங்கானதை கேட்டேன்னு வை, அதோடு நிற்காது. கரெக்ட், ஆண்டவருக்கு உகந்ததை நீ கேட்பாய். ஆனால் அதோடு என்ன சார், இதுவும் இன்றி நீ கேளாத, நீ கேட்கல, இது வேணும்னு என்ன செய்யலை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் உன் தகப்பனாகிய தாவீதன். நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். கேட்காததெல்லாம் நான் கூட சேர்த்து தரேன். நீ கேட்குறது உன் இறுதியும் நேர்மையான இருதயமாக இருந்தால் நீ கேட்காதது நான் என்ன செய்வேன் கூட. ஐயோ இது கேட்காம விட்டேனே, ஐஸ்வர்யத்தை கேட்காம விட்டேனே வருத்தப்படாத, அதையும் நான் என்ன செய்கிறேன் தரேன். ஐயோ நீடித்த நாட்களை கேட்காம விட்டேனே, அதையும் நான் என்ன செய்கிறேன் தரேன், அதுவும் கிடைக்கும் உனக்கு. நீ கேட்கல, ஆனால் இதெல்லாம் உனக்கு தேவை, இதெல்லாம் நான் என்ன செய்வேன். நீ சரியான காரியத்தை கேள், ஆண்டவருக்கு இருதயத்துக்கு உகந்ததை கேள், ஆண்டவருடைய பார்வைக்கு நேர்மையானதை கேள். அப்போது கேட்காததோ என்ன செய்யும் கூட. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை இவைகளை அஞ்ஞானிகள். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்றவங்க பரமபிதா. நீ என்ன செய், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடு. அப்போ என்ன நடக்கும்? இவைகளெல்லாம் இதெல்லாம் நீ தேவனுடைய ராஜ்யம் தேடுறதுனால இதெல்லாம் கிடைக்காம போகிறதில்ல. அப்பொழுது இவைகளெல்லாம் கூட எல்லாம் வரும். அதெல்லாம் தான் கேட்காமையே வரும். நீ கேட்க வேண்டியதை நீ நாட வேண்டியதை நாடு, தன்னால் எல்லாம் என்ன செய்யும் வரும். எரேமியா 1:4 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீ இன்னும் உங்கள் தாயின்கிற உருவாக கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் உன்னை என்ன செஞ்சுருக்கிறேன். நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை பரிசுத்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, எங்கள் வயிற்றில் இருக்கும் போதே நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக.
கரெக்டாக சொன்னீர் ஆண்டவர், நான் பெரிய ஆள், நான் ஜாதிகளுக்கு அப்படின்னாரா? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? கரெக்டானால சொல்லியிருக்குது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர், இதோ நான் பேச சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? சிறு பிள்ளையை போல யாரெல்லாம் தங்களை, எனக்கு பேசக்கூட தெரியாது, நான் எங்கள் ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும், சாதாரண வார்த்தையே எனக்கு பேச தெரில, நான் எங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன்? சாதாரண வார்த்தையை கூட என்னால் என்ன செய்ய தெரில, பேச தெரில, நான் போய் தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன ஆகும்? சில பேர் உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அதோட விட்டுணும், தெரியாததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. தமிழ் தான் ஒழுங்காக தெரிஞ்சால் தமிழ்லேயே எது எழுதுனாலும் என்ன பண்ணும். ஒருத்தங்க எனக்கு தீர்க்க தரிசனம் இயேசு சொல்கிறார், இங்கிலீஷில் எழுதுகிறாங்க, ஜீசஸ் எனக்கு சொல்கிறாராம், அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு கொடுக்க சொல்லி ஜீசஸ் அப்படின்னு. சரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியல, நீ தமிழே எழுத வேண்டியது தானே. உன்னை யார் இங்கிலீஷ், எனக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும், நீ என்னான்ற ஜீசஸ் சொல்கிறாருன்ற, ஜீசஸ் எனக்கு சொல்கிறாராம், சரியா? ஃபுல் இங்கிலீஷ், ஃபுல் ஓட்ட இங்கிலீஷ். எப்படி ஜீசஸ்க்கு இங்கிலீஷ் கூட தெரியாமல் இருக்கும்? ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் எல்லாம் தப்பு இருக்குது, ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் இல்லை, இது எதுவுமே. ஜீசஸ் இவ்வளோ ஓட்ட இங்கிலீஷ்லையா பேசுவார்? ஜீசஸ்க்கு இங்கிலீஷ் கூட தெரியலையா? இப்போ இப்படி சொன்னால் இது உண்மையாக ஜீசஸ் தான் என்கிட்ட சொல்கிறாரா, நான் எப்படி நம்புறது? ஏன் எது குட்டு, உனக்கு வார்த்தையே பேச தெரில, நீ எதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லின்னு இருக்கிற? ஒழுங்காக முதல்ல பேச தெரிதான்னு கற்றுக்கு, எழுத தெரிதா அதை விட்டு நீ இதாவது இதில் நீ சொல்கிறனாவது சொல்லிக்கல. அவர் பேரை எழுத்து விட்டுனார், ஜீசஸ். கையெழுத்து போட்டது யார்? ஜீசஸ்ன்னு. இவ்வளோ ஓட்ட இங்கிலீஷில் எழுதிட்டு கீழே யாரா? ஜீசஸா? என்னதுங்க இதெல்லாம்? என்னது இது? உனக்கு இங்கிலீஷில் தமிழில் எழுத வேண்டியது தான், ஏசுன்னு போட வேண்டியது, ஃபுல்லாக தமிழில் சொல்லி சரி அப்பயாவது ஏதோ ஏசு சொல்கிறாருனாது நம்ம நம்புகிற மாதிரி ஃபுல் ஓட்ட இங்கிலீஷில் எழுதி கீழே ஜீசஸும். இது எங்கேயோ நினைக்கணும், இங்கேயோ நம்ம சபையில் நடந்தது. இப்போ அவங்க இல்லைங்க, இப்போ அவங்க இல்லை, ஜீசஸ் சொல்கிறாருன்னு ஆளை காணோம். ஜீசஸ் சொன்னாருன்னு சொன்னதோட ஆளை காணோம் அவங்கள, சரியா? அதனால் நம்ம சபையில் எல்லா ஆளுங்களும் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் உட்காந்து இருக்கீங்க. உட்காந்து இருக்கல யார் என்ன ரகம்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது. உங்ககிட்ட அப்படியே நல்லவங்க மாதிரி இருந்துட்டு என்கிட்ட தாங்க வந்து காட்டுறாங்க அவங்க யாருன்னு. என்கிட்ட தான் வந்து அதான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு அம்மா, வயசான அம்மா ஒன்று பிரசங்கம் முடிச்சோடனே வந்துடும், வந்து நின்று ஒன்றுமே நடக்க மாட்டேன். நீ சொல்கிறது ஒன்றுமே, நான் சொல்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேன். நான் சொல்கிறது என்னடா, மீதி பேர்லாம் வந்து ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சார், நான் வந்த கர்த்தர் என்னோட பேசினார், எனக்கு ஒரு ஆறுதல் கிடச்சது, இதுன்னு மீது சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து முடிஞ்சோடனே வந்துடும். நம்மளே டயர்டாக முடித்தோடனே பிசாசு யார் அனுப்புகிறான் பாரு, வந்து நின்று நீ சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேன்னும். வாரம் வந்துடும். அது சொல்லிவிட்டு காணிக்க வர கொடுக்கும். இதை ஒன்றுமே உனக்கு நடக்கலை, எது காணிக்க தர நீ, அதை நீ வச்சுக்க வேண்டிய, உனக்கு தான் ஒன்றுமே, நான் பண்ணுற பிரசங்கம் உனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் எதுக்கு வந்து காணிக்க அதையாவது நீ அந்த காணிக்க அதுவாக உனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதையும் வச்சுப்போம், காசும் போச்சு உனக்கு, உன் காசும். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணல, உனக்கு ஒன்றுமே அதை வந்து சொல்லி நீ ஒன்றும் நடக்க மாட்டேன்னு இந்தாங்கன்னு காணி. இப்போது ஏதோ நீ எதோ காணிக்க தரியா கொடுத்து, அதாவது எனக்கு லாபம், உனக்கு ஒன்றும் இல்லைன்னா போய்ட்டு வாப்போ. நான் அதான் எனக்கு என்ன நஷ்டம், நீ தான் கொடுத்துன்னு இருக்கிறிய, ஒன்றும் நடக்கலைன்ட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு சொன்னாங்க, அது ஒரு மென்டலாம். அதை முன்னாடியே எனக்கு சொல்லக்கூடாது. நம்மளே டயர்டாக பிரசங்க பண்ணி முடிச்சு டயர்டாக முடிஞ்சுன்னு பிசாசு யார் அனுப்புற, ஒரு மென்டல் அனுப்புகிறான்னு. மென்டல் எனக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? வந்து நின்று இருக்கு, ஆமேன்னு வந்து நின்றுக்குவாங்க, சரியா? நம்ம சபையை பற்றி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிறான்னு. அமைதியாக நீங்கள் எல்லாம் போயிட்ட பிறகு வந்து நிற்குதுங்க ஒவ்வொன்றா. நீங்கள் ஆமேனோன்னு வேகமாக போகிறீங்க பாருங்க, போன பிறகு இங்கே ஒவ்வொன்றா வந்து நின்று இருக்குது. அதுவும் காணும் இப்போ, சரியா?
அந்த ரெண்டும், இந்த ஓட்ட இங்கிலீஷ் தீர்க்கதரிசியும் காணோம், இந்த மென்டலும் ரெண்டும் காணோம். இப்போ அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர், இதோ நான் பேச சிறு பிள்ளையாய் வைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. ஏன்? நான் உன்னை அனுப்புகிறேன். நான் தான் உன்னை அனுப்புகிறேன். நீ யாராக இருந்தோன்னு போ, அது பெருசு இல்லை. நான் உன்னை அனுப்புனா அது போதும். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுவரை எல்லாம் நீ பேசுவாய். நான் சொல்கிறத போய் சொல்லு, அது போதும். நீ வயசு சிறு பிள்ளை, அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை போய் சொல்வதான் முக்கியம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர், நான் இருக்கிறேன் அவன் கூட. நீ போய் சொல், நான் என்ன சொல்கிறேனோ அதை போய் என்ன செய். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். உன் வாயை திறந்தா என்ன வரும்? என் வார்த்தை உன் வாயிலிருந்து என்ன செய்யும்? என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும், சரியா, எதெல்லாம் அநியாயமாக அக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறதோ, என்னை கேட்க ஆள் இல்லை, என்ன வேணா அதெல்லாம் என்ன செய், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். அது மாத்திரம் என்ன செய், கட்டவும் நாட்டவும். உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்கின்ற கர்த்தர் என்னுடனே. கர்த்தர் தெரிந்து கொள்ளு. இந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லை, பேச தெரியாது, நான் சரி, நான் கூட போ, தைரியமாக போ, யாருக்கும் பயப்படாது. தானியேல் 1:1 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகாமியும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்துள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு, அவர்களை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள ராஜ குலத்தார்களும் துரை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களாகி சில வாலிபரை கொண்டு வரும். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் ராஜாக்களின் தலைவனாகிய அஸ்பேனாவுக்கு கற்பித்தார். ராஜா தான் உண்ணும் போஜகத்திலும் தான் குடிக்கும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்க செய்யவும். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், சரியா என்பவர்கள் இருந்தார். இங்கே இவங்களை பிடிச்சின்னு போயிட்டாங்க. நேபுகாத்நேசர் அந்த தேசத்துலேருந்து இவங்களெல்லாம், இவன் ஒன்றும் அங்கே தானா போல, வலுக்கட்டாயமாக போ. அந்த கூட்டத்தில் போனவன் தான் தானியேல். அப்படி கடத்தி கொண்டு போன இடத்திலே தானியேலை கர்த்தர் எப்படி அந்த தேசத்தில் வைத்தார். தானியேல் 6:1 ராஜ்யம் முழுவதையும் ஆளும் தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு தக்கதாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுது. தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும்
அதிகாக ஏற்பட்ட ராஜா ஆண்டவர் தெரிந்து கொள்ளும். அடிமையாக எடுத்துன்னு போகிறாங்க இந்த தேசத்துலேருந்து. அங்கே போன இடத்துல அவங்க ஊர் ஆளுங்களே இருப்பாங்க. அவங்க ஊர் ஆளுங்களுக்கு இந்த பதவி கிடைக்கணும்னு ஆசை இருந்திருக்குமா இருக்காதா? இவங்களாம் வெளியிலேருந்து வந்தவங்க, இவங்களுக்கு பிடிச்சின்னு வந்தவங்க. முழு தேசத்துக்கு ஒருத்தனை அதிபதி ஆகணும்னு அங்கேயே இருக்கிறானுங்க. இப்போ அந்த ஊர் ஆளுங்களே அவங்களுக்கு ஆசை இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இவனுக்குள்ள என்ன இருந்தது? விசேஷத்தா. நான் பார்க்குறான், ராஜா பார்க்குறேன், இவனுக்கு இருக்கிற ஆவி மீதி பேர்கிட்ட இவனை போல் அவங்க யாருமே இல்லை. அதனால்தான் இவனை இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்து மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். அது உலகத்தானே பார்க்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஆண்டவர் அறியாதவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. சரியா? எங்கே நீங்கள் வேலை செஞ்சாலும் ஆண்டவர் அறியாதவங்களும் இருப்பாங்க. அவங்க மத்தியில் நீங்கள் உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணும்? விசேஷ வித்தியாசம். அவங்களோட மோசமாக இருக்கக்கூடாது. சரியா? ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு மாதிரி அப்படின்னா ஒரு முன்மாதிரியாக. சில பேர் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. விசேஷத்த ஆவி. அப்போ தான் அவங்களெல்லாம் விட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்களோட விசேஷமாக இல்லைன்னா உங்களுக்கு கொடுப்பாங்களா? இந்த நாட்களிலே நம்ம ஊரில் எவனை இழுத்து எவனை கவிழ்த்து அவன் இடத்துல உட்காரலான்னு பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு பதவின்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா? எல்லாம் பின்னால் சூழ்ச்சி நடந்துனே இருக்கும். இது எப்படி நமக்கு கிடைக்குமா? முந்தி ஆண்டவரை பார்க்க 3 தேசத்துலேருந்து போனாங்க. அந்த கதை ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து போனான். ஆண்டவர் சிங்காசனத்துலேருந்து எழுந்துச்சு நின்று ஒருத்தன் வா பரலோகத்துக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துலேருந்து ஒருத்தன் அவனையும் ஆண்டவர் எழுந்துச்சு நின்று கை கொடுத்து வாப்பான்னு சொன்னார். 3ஆவது எங்கேருந்து போயிருப்பான்? நம்மால் போய் நின்னானோ. நம்மால் போய் ஆண்டவர் ஏந்திரிக்கவே இல்லை, உட்காந்துனே கை கொடுத்தார். அவனுக்கு ரொம்ப வார்த்தை, என்ன ஆண்டவர், அவங்களுக்கெல்லாம் எழுந்துச்சின்னு அமெரிக்காவிலேருந்து வந்தான், அவனுக்கு இங்கிலாண்டில் அவனுக்கு எழுந்துச்சின்னு, நான் இந்தியாவிலேருந்து வந்தால் இந்த ஏழை நாடு அதுன்னு இப்படி உட்காந்துனே எனக்கே அதே அவங்களுக்கு எப்படி கனம் பண்ணிரோ, ஏன் எனக்கு அதே மாதிரி கனம் கொடுக்கல. தம்பி, நீ ஒன்றும் கோச்சிக்காத, உனக்கு கனம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நான் ஏன் உட்காந்துன்னு கை கொடுத்தேன்? நான் எழுந்துச்சா நீ எங்கே என் சிங்காசில் உட்காந்துருவியோ? நான் எழுந்துச்சா நீ எங்கே உன்னை பற்றி எனக்கு உங்கள் ஆளுங்களை பற்றி எனக்கு நான் எழுந்துச்சி கொடுக்குற நேரத்தை நீ உள்ளே ஏன் சிங்காஸ் நீ எங்கே உக்காந்துருவியோ? அதனால தான் உக்காந்துனே உனக்கு என்ன செஞ்சேன்? கையை கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குதா இல்லையா? பார்த்துனே இருப்பாங்க. இடம் இருக்குதா, உள்ளே பூந்துடலாமா, நம்ம போய் உக்காந்துக்கலாமா? ஏன் இவனுக்கு அடிச்சதுன்னா அவனுக்குள்ள விசேஷத்தை அவ்வளோ பேர் இருந்தாங்க, யாருக்குமே கொடுக்கல. இவனை இந்த நாட்களில் அப்படி இருக்கணும். உலகத்தில் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரணம். மற்ற எல்லாரை விட நமக்குள்ளே என்ன இருக்கணும்? விசேஷத்த ஆவி. அவனுக்கு தெரியணும். ஆண்டவரை அறியாதவனே பார்க்கும்போது சொல்லணும், இவன் வித்தியாசம்பா, இவன் மீதி பேர் மாதிரி இல்லை. பேதுரு லூக்கா 5:4 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி வலையை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவன் படகை கேட்குறார், உன் படகை கொடுப்பார், நான் இதில் படகுல இருந்து நான் என்ன செய்வேன்? பிரசங்கம் பண்ண.
சரின்னு அந்த படகுல அதில் தான் கொஞ்சம் தள்ளி அதில் இருந்தால் என்ன செய்கிறார் பிரசங்கம் பண்றார். அப்போ இப்போ இவன் வந்து முழுதும் மீன் பிடிக்க முயற்சி செய்து ஒரு மீனும் இப்போ காலையில் சந்தோஷமாக இருந்திருப்பானா துக்கமாக இருந்திருப்பானா? ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படலைன்னா அவன் எப்படி இருந்திருப்பான் காலையில்? நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் முகம் எப்படி இருந்திருக்கும்? கண்ணாடி முன்னாடி நின்று இருந்தீங்கன்னா உங்கள் முகம் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் உங்கள் பணம் சம்பாதிக்க எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றுமே கிடைக்கலன்னு வைங்க, காலையில் உங்கள் முகம் கண்ணாடியில் நின்றுங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் தான் இவர் வர்றார், உன் படகை கொடு. அப்போ நம்மளாக இருந்தால் என்ன, அது நானே இங்கே ஒன்றும் இல்லாமல் நமக்கு எதாவது கொடுப்பாருன்னு பார்த்தா அவன் படகை. சில பேர் நீங்களே வந்து மாத கட்சியில் ஒன்றுமே எல்லாம் கிச்சன் உட்காந்து பக்கத்தில் தெரியுமா ஒரு 500 ரூபாய் கடன் தர முடியுமான்னு வர்றான். நானே இங்கே ஒன்றும் இல்லைன்னு உட்காந்து இந்த நேரத்தில் நீ வந்து 500 ரூபாய் தரியா? இல்லை உங்கள் சக்கரைலாம் காலியாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் சக்கரை தர முடியும், எனக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, இங்கே காலியாக இருக்கு, இந்த நேரத்தை நீ வந்து கேட்பியா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாகிடுறீங்க? ஏன் இவ்வளோ நேரம் உற்சாகமாக இருந்தவங்க இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது ஒரு மாதிரி அமைதியாகுது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நம்மவே ஒன்றும் இல்லாமல் உட்காந்து இருக்கிற நேரத்தை யாராக வந்து என்ன கேட்டுன்னு இருப்பான். இவங்க உட்காந்து இருக்கிறாங்க முழுதும் பண்ணி ஒன்றுமே. காலங்காத்தால் ஆண்டவர் வந்து ஆண்டவர் வராருப்பா, ஏதோ தரப்போகிறாரா? இல்லை உன் படகை கொடு. இப்போ நம்மளாக இருந்தால் இது நம்ம படகை பிரசங்கம் பண்ணிருக்கு, நம்ம என்ன நிலைமையில் அதை பற்றி அவருக்கு தெரிதா? அப்படின்னு நம்மளாக இருந்தால் ஆண்டவர் வந்து யாருக்குமே கடனாளி. அவர் ஒன்றுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறார். ஆனாலும் இவன் முழுதும் பிரயாசப்பட்டு துக்கத்தில் இருக்கிறான், ஏமாற்றத்தில் இருக்கிறான். அவருக்கு தெரியும், அவருக்கு ஒன்றுமே சொல்லிக்கல, அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணுறார், பிரசங்கம் பண்ணினே இருக்கிறார். இவங்க உட்காந்து இருக்கிறான், என்னடா ஒன்றுமே அப்படி உட்காந்து இருக்கிறோமே, ஒன்றுமே கிடைக்கலையே. அவன் எதுக்கு பயந்துன்னான்னு தெரில, வீட்டுக்கு போன டோஸுக்கு சூழ்மான அந்த பயத்தில் உட்காந்துருந்தானு தெரிலன்னு போகும்போது என்ன எடுத்துன்னு வந்த ஒன்றும் கிடைக்கலம்மா. அவனுக்கு எதாவது மீன் பிடிக்க தெரியுமா? அவனுக்கு பெரிய மீன் பிடிக்கிற காரன்ட்டு ஒரு மீன் கூட கிடைக்கலையான்னு அங்கே என்ன டோஸுக்கு அந்த பயத்தில் இருந்தானோன்னு அதை எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. சரியா? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆகவே ஆண்டவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறார், பிரசங்கம் நம்ம அமைதியாக உட்காந்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம படகை எடுத்து பிரசங்கம் பண்ணின்னு இருக்கார், நம்ம ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து இருக்குமே. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதப்பா, நீ படுற கஷ்டம் உன் மனசில் இருக்க வேதனை எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, உனக்கு கண்ணீரை எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடு. பிரசங்கம் பண்ணின்னு இருக்கும்போது தெரியும், இங்கே ஒருத்தன் துக்கத்தில் உட்காந்து இருக்கிறான், இங்கே ஒருத்தன் ஏமாந்து நான் ஒன்றுமே கிடைக்கலையே. அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. இந்த நாட்களிலே இந்த விசுவாசி ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஒவ்வொன்றும் தோல்வியாக இருந்திருக்கலாம், ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆகிலும் இந்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை, இவ்வளோ நாள் நான் பண்ண முயற்சியெல்லாம் எதுவுமே எனக்கு வெற்றியாக முடியல, எல்லாமே எனக்கு தோல்வியாக தான் முடிஞ்சது. ஆகிலும் இந்த வருஷத்திலே உம்முடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இந்த ஆண்டு அது வாய்க்கும். ஆகிலும் அதுதான் முக்கியம். இதுவரை எத்தனை முறை தோல்வி அதுலேயே உட்காந்துருக்கணும், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். இவனுக்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறான், ஆண்டவருக்கு தெரியும். இப்போ என்ன வித்தியாசம், உம்முடைய வார்த்தையின்படியே. இவ்வளோ நாள் நானாக போட்டுன்னு இருந்தேன், இவ்வளோ நாள் நானாக சுயமாக போட்டேன், ஒன்றுமே வாய்க்கவில்லை. இந்த முறை என்ன வித்தியாசம், உம்முடைய
வார்த்தை. உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி நான் செய்கிறேன். அதுதான் வித்தியாசம். உம்முடைய வார்த்தைகளின்படி வலையை நான் அடைஞ்சு அந்தபடியே அவர்கள் சென்று தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை, எந்த அளவுக்கு, ஐயோ வலை கிழிகிற மாதிரி இருக்குப்பா, வலையால் தாங்கவே முடியவில்லை, ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்காத அதே கடலில் தான் போடுறாங்க, வலை கிழிந்து போக மிகுதியான மீன். அப்பொழுது மற்ற படவில் அந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்வார். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பி வழிது. இடம் மல்கியல வானம் பலகலினை திறந்த இடம் கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை ஆண்டவர் வந்து கூட நான் சும்மா கொடுக்க சார். ஆண்டவர் யாருக்குமே கடனாளி. உங்களுக்கு காணிக்க தசமாலுக்கு எதுக்காக கொண்டு வந்தார்? வானத்தின் இடம் கொள்ளாமல் நிரம்பும்படி நான் வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்ன செய் சோதித்து தான் நடந்துச்சு. உங்களுக்கு அதுதான் இந்த படகை கொடுத்தாங்க பாருங்கள். ஆண்டவர் இதை வச்சு பிரசங்கம் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க பாருங்கள். ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளி. 2 படகு அமிழத்தக்கதாக நிரப்பினார். சீமோன் பேதுரு அதை கண்டு, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் நீர் கொடுத்தீர், நான் பெரிய கோடீஸ்வரனாகி பெரிய மாளிகை கட்டி நல்ல வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி எனக்கு பெரிய உலகத்தில் என்னை போல் மீன் பிடிக்கிறவன் யாருமே இல்லை, தொழிலுக்கு ரொம்ப நல்ல ஆதாயமாக இருக்கும், உண்மை பார்ட்னர் ஆக்கிடுறேன், பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானா. சில பேர் இதை காட்டினாடாடா நல்ல பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆண்டவர் பண்ணார்னா நல்ல வியாபாரம் பண்ணலாம், இன்னும் நல்லா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் போகுமா போகாதா? சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில், ஆண்டவரே நான் பாவியான என்னை விட்டு போக, நான் பெரிய பரிசுத்தவான்லாம் சொல்ல காலில் விழுறேன், காலில் விழுந்து நான் பாவி, இந்த மாதிரி அற்புதம்லாம் எனக்கு செய்ய நான் தகுதியே, நான் பாவி, என்னை விட்டு போயிடும், என்கிட்ட கூட நிற்காதையும், நான் தகுதி இல்லை, நான் பாவியான, அவ்வளோதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யாரெல்லாம் தங்களை வெறுமையாக்கி அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாகலாம். அப்படி சீமோனுடைய கூட்டாளிகளான செபேதேயுனுக்கும் யாக்கோபு அவன் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோன், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை படிக்கிறனாக இருப்பார். நான் பாவின்னு சொன்னான் பாருங்க, அவனை தான் சொல்கிறார். நீ லாய்க்கில் நீ போன்னு சொல்ல, இல்லை உன்னை தான் நான் தெரிந்து கொண்டு, நீ உன்னை தாழ்த்தி, நான் பாவியான மனுஷன், உன்னை வெறுமையாக்கினப்பார், உன்னை தான் நான், நீ உன்னை கொண்டு தான் மனுஷரை உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறோனாக. இந்த பேதுரு தான் வந்து பெந்தகோஸ்தனால் பிரசங்கம் பண்ணுறார். பெந்தகோஸ்து முதல் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் சபையில் இந்த பேதுரு தான். நான் பாவியாக மனுஷன். அவர்கள் படகுகளுக்கு கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு அடாடாடு நல்லா வியாபாரம் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலான்னு யோசிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி நம்ம தொழில் நல்லா பண்ணலாமே, நல்லா பணம் சம்பாதிக்கலாமேன்ற எண்ணம்லாம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எனவே ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். பண ஆசை எல்லாத்தையுமைக்கும் இது வந்து இவன் தொழிலே மீன் பிடிக்கிறது. இவ்வளோ மீன் 2 படகு ரொம்ப போது இந்த மீனை விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும், மீன் விலை ஜாஸ்தியாக கம்மியாக, டெய்லி 2 போட்டு நிரம்பிச்சுன்னு வைங்க உங்களுக்கு மீன், பணம் நிரம்பி வழிமா வராதா? அந்த மாதிரி 2 படகு வந்து ரொம்ப விழுந்துச்சுன்னு வைங்க மீன், எல்லாத்தையும் விடணுன்னு ஆசை வருமா? இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை வருமா? அவர் எல்லாவற்றையும் விட்டு இதை பார்த்தோன்னே இது மேலே அவங்க ஆசை போல்
ஆண்டவர் சார் நீ இது முக்கியம் இல்லை, நீ மனுஷரை பிடி, அதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் விட்டு பவுல் 1 கொரிந்தியர் 15:8-10 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமான பவுல் தானே என்னன்ற அகால பிறவி, பிறப்பே ஒரு மாதிரி. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கும் பார்த்தேன். அப்போ சொல்கிறது கூட நல்லா ஆய்க்கலைங்க. நான் சபையை துன்பப்படுத்தினேன், சபைக்கு சத்ருவாய் இருந்தவன், தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்தவன். அப்போஸ்தலன் சொல்கிறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கு. தகுதி அதான் தேவ கிருபை. கிருபைன்னா என்ன அர்த்தம்? பரீட்சையில் இப்போ 30 இப்போ என்ன எவ்வளோ எடுத்த பாஸு? நான் படிக்கும்போது 40ன்னு இருந்துச்சு, இப்போ என்ன 35? எவ்வளோ எடுத்த பாஸ் இப்போ? நான் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ரோட்டில் ஒரு நாள் ரோட்டில் போனேன் பாருங்கள். ஒரு ஸ்கூல் வெளியில் ஃபுல்லாக பசங்க ரோட்டில் நின்றுன்னு எல்லாம் ஒரே சந்தோஷமாக எல்லாம் சிரிச்சின்னு என்னடா இது என்னான்னு பார்த்தா அன்றைக்கி தான் எல்லோரையும் ஆல் பாஸாம். நான் ரிசல்ட் கொடுத்தாங்களாம். நீ பரீட்சையில் முட்டை வாங்கினாலும் சரி எது வேணால் ஆயின்னு. நான் போகிற ரோடெல்லாம் பசங்க எல்லாம் ஒரே சந்தோஷமாக சிரிச்சிக்கிற. என்னடா பசங்க இவ்வளோ சந்தோஷமாக ரோட்டில் சுற்றின்னு இருக்கிறாங்களே என்னடானா, அன்றைக்கி தான் ஸ்கூலில் ரிசல்ட் என்னவா ஆல் பாஸ். என்ன வேணால் எழுது, கோழி கிரிக்கிட்டு வந்தால் கூட உனக்கு எல்லாம் சிரிச்சின்னு பேசிக்கின்னு நான் ஒரு சந்தோஷம் என்னவா ஆல் பாஸ். இப்போ 35 நீங்கள் 30 தான் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரேஸ் மார்க்னால் என்ன அர்த்தம்? இன்னொரு 5 போட்டு பாஸ் பண்ணிவிடு. கிரேஸ் மார்க்னால் நீ தகுதி இல்லை, நீ வாங்கினது 30 தான். நான் என்ன பண்ணுறேன், தகுதி இல்லாத எக்ஸ்ட்ராவாக கிருபையாக கொடுக்குறேன், கிரேஸ் மார்க்குன்னு வாங்க. சும்மா அவனை தள்ளிவிடிய அவனை வருஷம் வேஸ்ட் பண்ணும் போட்டோம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அப்போது சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது, ஆனால் நான் இருக்கிறது தேவனுடைய அந்த கிருபை நான் என்ன செய்ய வீணாக்கவில்லை. ஆண்டவர் என் மேல் காண்பித்த கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அதற்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசம் உழைச்சேன். ஆண்டவரை மேலே காண்பித்த கிருபையை நான் வீணாக்கக்கூடாது, ஆண்டவருக்காக உழைக்கணும், எல்லாரை விட அதிகமாய் பிரயாசம். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற கிருபை அப்படி இந்த நாட்களிலே அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். பிலிப்பியர் 3:7-14 ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராக கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் வருகிற விசுவாசம் உள்ளவன் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று காணப்படுவேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் எப்படி ஆயினும் நான் மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக அப்படின்னு ஆண்டவர் அறியணுங்க. ஆண்டவர் அதுக்காக என்ன தியாகமும் செய்ய நான் இங்கே போனால் எனக்கு லாபம், ஆனால் நான் உட்காந்து ஆண்டவர் அறியணும். நான் இங்கே போய் இந்த நேரத்தில் வசனம் வாசித்துன்னு இருந்தேன்னா அந்த நேரத்தில் நான் போய் பணம் சம்பாதிக்கலாம், அதுதான் எனக்கு லாபம். ஆனால் அதெல்லாம் நஷ்டம், அது வேணாம். எனக்கு இவரை அறியணும், அது எனக்கு லாபமானவங்களாம். எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிமை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக நினைக்கிறேன். இந்த நாட்களில் தேவனை அறிவதற்கு என்ன தியாகம் செய்கிறோம், எவ்வளோ நேரம்
என்ன காரியங்களை அதுக்காக விட்டு விடுகிறோம்? எனக்கு இதுதான் லாபம், அதுதான் லாபம்னு ஓடுறோமா? அவரை அறிய வேண்டும். இதற்காக எனக்கு லாபமானவர்களோ நான் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று குப்பையுமாக நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறியவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசு நான் எதற்காக அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவர் என்னை பிடித்தார், என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் ஒன்று செய்கிறேன். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னை அழைத்த அந்த அழைப்பு, அந்த நோக்கம் நிறைவேறணும். அதுக்காக என்ன அந்த லக்கை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இங்கேயும் இங்கேயும் ஓடில, ஒரு குறிக்கோள் இருக்குது அவருக்கு. இந்த லக்கு இதை நான் என்ன செய்யணும்? அடைய வேண்டும். அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன நோக்கம்? ஆண்டவர் என்ன அழைத்தாரோ அந்த லக்கை நான், ஏன் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் நிறைவேற்றணும். இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக தேவன் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யும்படி, நான் ஒன்றுமில்லை, நான் சிறு பிள்ளை, நான் அப்போஸ்தலன் சொல்வதற்கு தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன், இப்படிப்பட்டவர்களாம் தேவன் அவர்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ எவனாகிலும் இந்த சிறு பிள்ளையை போல் தன்னை அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். மாசமான ஒருவரும் அவர் சமூகத்துக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? நம்மை இந்த நாட்களில் தாழ்த்தி வெறுமையாக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை விசுவாசிக்கணும். அப்பொழுது இந்த வருடத்தில் இவருடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் வெற்றியை கட்டளையிட்டாரோ, ஜெயத்தை கட்டளையிட்டாரோ, பெரிய காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வருடத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே அதை விசுவாசித்து, ஆண்டவரே எங்களையும் அப்படி போலர்களாய் மாற்றும், நாங்களும் தியானித்த இந்த தேவ மனிதர்களைப் போல நாங்களும் காணப்பட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றி சிறக்கும்படி இந்த ஆண்டில் எங்களை ஆசீர்வதியும் என்று தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு இருதயத்தின் பாரங்களை உம்முடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களோடு நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்காக மிக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்கும்படி இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி நன்மையால் முடிசூட்டுவீராக. உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே இப்படி பிள்ளைகளோடு இருந்து நீர் பலப்படுத்தி வழிநடத்தி உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் மோடு நெருங்கிய ஐக்கியத்தை நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கிருபை தருவீராக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஆண்டு அப்படியே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். நல்ல சுகம்பலம் தாரும். இருதயத்தின் பாரங்களெல்லாம் நீ துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. குடும்பத்தில் என்னுடைய சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பும். பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தடைகளெல்லாம் உடைத்து பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்வீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிகானமாக்கி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. நியாயமும் நீதியும் தரித்தவர் நீரே, காருண்ய வல்லமை நிறைந்தவரே. நியாயமும் நீதியும் தரித்தவர் நீரே, காருண்ய வல்லமை நிறைந்தவரே. தளர்ந்திடும் போதும் சோர்ந்திடும் போதும் தேற்றிடும் வல்லமை வெளிப்படுத்தும். தளர்ந்திடும் போதும் சோர்ந்திடும் போதும் தேற்றிடும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. சீடரை தெரிந்துமே பூமியிலெங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே. சீடரை தெரிந்துமே பூமியிலெங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே.
உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும்